Equivalence partition testing. This is fourth topic in second unit. இந்த 6 டாபிக்ஸில் தான் நம்ம இப்போ இந்த ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷன் டெஸ்டிங்கோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங், வாட் ஆர் த கோல்ஸ் ஐடியா ஆஃப் ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங், when tests are equivalent, test case designed by equivalence partitioning and அதோட எக்ஸாம்பிள்ஸ், இதில் உள்ள drawbacks and advantages of equivalence partitioning testing. What is equivalence partition? It is a black box design technique. இதில் நம்ம டெஸ்ட் கேஸஸை எப்படி டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, which is to execute representatives from equivalence partitioning. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற சாஃப்ட்வேரை நம்ம டெஸ்ட் பண்ணும்போது நம்ம அதை ஈக்குவலண்ட்டாக பார்ட்டிஷன் பண்ணி அதுக்கு ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்கும் நம்ம வந்து டெஸ்ட் கேஸஸை கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா வில் கம்பைன். ஸோ இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு ஃபுல் சாஃப்ட்வேரை அந்த பிங்க் கலர் வந்து ஒரு பார்ட் ஆஃப் பார்ட்டிஷன், பிளாக் செகண்ட் பார்ட்டிஷன், ப்ளூ தேர்ட் பார்ட்டிஷன், எல்லோ ஃபோர்த் பார்ட்டிஷன். ஸோ அது தனித்தனியாக நம்ம டெஸ்ட் கேஸஸாக யூஸ் பண்ணி ஒவ்வொரு டெஸ்டரும் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை கம்பைன் பண்ணிடுவாங்க. திஸ் இஸ் ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷன் டெஸ்டிங். ஸோ இது எதுலேருந்து டிரைவ் பண்ணோம் அப்படின்னா, ரெக்குவயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் இன்புட் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூசர்கிட்ட இருந்து யூசர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வாங்கியிருப்போம், அதை பேஸ் பண்ணி தான் அதில் இருந்து நம்ம வந்து இன்புட்டை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நம்ம டெவலப் பண்ண சாஃப்ட்வேரையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி டெஸ்ட் கேஸஸாக கொடுத்து டிவைட் பண்ணி ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ்குள்ளே நம்ம அந்த சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்ண போகிறோம், ஈக்குவலன்ஸாக பார்ட்டிஷன் ஆன சாஃப்ட்வேரை. இப்போ ஐடியா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இருக்கிற இன்புட் டேட்டாவை நம்ம வந்து சம் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ்க்கு ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இன்புட் வேல்யூவையும் நம்ம ஒரு ரேஞ்சில் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள், addition of two numbers. ஸோ அதுக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரெயின்ட். பட் எவ்வளோ பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்குது, பட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா சம் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை செலக்ட் பண்ண போகிறோம், 1 to 100. அப்போது முதல்ல அந்த 1 to 100 மட்டும் செலக்ட் பண்ணி ஒரு இன்புட் வேல்யூவாக அந்த ரேஞ்சுக்குள்ளேருந்து கொடுத்து நம்ம வந்து நம்மளுடைய சாஃப்ட்வேரை ரன் பண்ணி பார்ப்போம். அதில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்தால் தான் நம்ம அகெயின் வந்து டிஃபெக்டை கரெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்புக்கு போவோம். அது நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் படித்த அந்த டிஃபெக்ட் கிளாஸஸ், எப்படி நம்ம டிஃபெக்டை வந்து அனலைஸ் பண்ணணும், அதெல்லாம் அந்த ஸ்டெப்புக்கு போவோம். இது வந்து முதல்ல டிஃபெக்ட் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறது யூஸிங் டெஸ்ட் கேஸஸ். இந்த டயக்ராமில் பாருங்கள், ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனாக நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறோன்னா, ஒரு ஃபுல் ப்ராப்ளம் இருக்குது, அதை நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் வேல்யூஸ், ஸோ இன்புட் வேல்யூ டெஸ்ட் கேஸஸோடைய வேல்யூஸை கொடுத்து we are going to split into equivalent class. ஸோ ஒவ்வொரு கிளாஸையாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கு நம்ம வந்து வேல்யூஸ் செட் பண்ண போகிறோம். அந்த ப்ளூ டாட்டில் இருக்கிறதெல்லாம் பவுண்ட்ரி வேல்யூஸ். ஸோ இதிலிருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த சாஃப்ட்வேர் எப்படி ரன் ஆகுது, நம்ம டிவைட் பண்ண இந்த பர்டிகுலர் பார்ட்டிஷன் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணுறது. கோல்ஸ். வாட் ஆர் த கோல்ஸ் இன் equivalence partition testing? It reduces the number of test cases. To select the right test cases, it cover all possible scenarios. ஸோ கரெக்டான டெஸ்ட் கேஸஸை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோமா, அதை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கே இது வந்து கரெக்டான ஒரு பார்ட்டிஷன். ஸோ கரெக்டான ஒரு டெஸ்ட் கேஸஸை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷன் அனாலிசிஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மெயின்டைனிங் அக்செப்டபிள் டெஸ்ட் கவரேஜ். ஸோ நம்ம ஒரு ரேஞ்சுக்குள்ளே நம்ம செக் பண்ணி பார்க்குறதுனால இது வந்து நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டிய கவரேஜை வந்து கரெக்டாக அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக ரேண்டம் டெஸ்டிங் பார்த்துருப்போம், ரேண்டமாக வேல்யூஸை கொடுத்து டெஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து எல்லா வேல்யூஸையுமே மோஸ்ட்டாக கவர் பண்ணிடும். ஸோ பிகாஸ் நம்ம பார்ட்டிஷனாக கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேஸஸும் அதிகமாக யூஸ் பண்ணாமல் கரெக்டாக ரேஞ்ச் வேல்யூஸ் கொடுக்கறதுனால இங்கே வந்து நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும், கரெக்டான டெஸ்ட் கேஸஸை சூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு இங்கே சான்சஸ் இருக்குது. யூஸிங் திஸ் டெக்னிக், tester should be remembered that too many equivalence classes increases the likelihood that multiple tests would be superfluous. Too few equivalence classes increases the likelihood that the error will be skipped product.
ஸோ இந்த டெக்னிக்கில் வந்து டெஸ்டர் வந்து ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வைக்கணும். எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் இருந்தால் அந்த டெஸ்டிங்கில் ஒரு நெகட்டிவ் இருக்கும். ஸோ இதில் என்னென்னா, நம்ம டிவைட் பண்ணுற கிளாஸஸ் வந்து அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து மல்டிபிள் டெஸ்ட், ஸோ நம்ம ஸ்ப்ளிட் பண்ண டெஸ்ட் கேஸஸ்க்கே திருப்பி நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ண கிளாஸஸ்க்கு நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், மல்டிபிள் டெஸ்ட் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து எக்ஸசிவாக ஆகிடும். ஸோ அதில் நம்மளுக்கு எங்கே எரர் இருக்குது, நம்ம எரரை ஸ்கிப் பண்ணோமா இல்லை கரெக்டாகவே ஃப்ளோவில் போயிட்டு இருக்கா அப்படிங்கிறது நம்ம ஈக்குவலன்ஸாக பார்ட்டிஷன் பண்ணுற கிளாஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த மாதிரியான ட்ராபேக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 2 tests are considered equivalent. ஸோ எப்போ 2 டெஸ்ட்டை வந்து நம்ம ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம நிறைய பார்ட்டிஷன் பண்ணுறோம். கீழே அந்த டயக்ராமில் பார்த்தாவே தெரியும், ஒரு அப்ளிகேஷன், அதுக்கு நம்ம நிறைய டெஸ்ட் கேசஸ் கொடுக்குறோம். அப்புறம் நம்ம எப்போ அந்த 2 டெஸ்ட் கேசஸை நம்ம வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, 2 டெஸ்ட் கேசஸும் ஒரே எரரை கேட்ச் பண்ணிச்சு அப்படின்னாலும் நம்ம அதை வந்து சேம் ஈக்குவலன்னு சொல்லலாம். அல்லது இன்புட் வந்து ரிசல்ட் வந்து 2 டெஸ்ட் கேசஸ் ஒரே ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னாலும் we can say it as equivalent partition அல்லது equivalent test. இதில் டிசி அப்படிங்கிறது டெஸ்ட் கேஸ். இதில் நம்ம ரீட் பண்ணலாம், they test the same thing if one of the test catches an error. 2 டெஸ்ட்டில் ஏதாவது ஒரு டெஸ்ட் எரரை கேட்ச் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த டெஸ்ட்லேயும் எரர் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். if one of them does not catch the error then the other is also likely will not catch. ஸோ ஒரு டெஸ்ட் கேஸில் எரர் இல்லை அப்படின்னா அடுத்ததுலேயும் இருக்காது. ஒரு டெஸ்ட் கேஸ் வந்து எரர் வந்தது, அந்த சாஃப்ட்வேரில் எரர் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாஃப்ட்வேரில் எரர் இருக்குது அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ திஸ் இஸ் ஃபார் 2 tests are considered equivalent. டெஸ்ட் கேஸ் டிசைன் பை ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷன் ப்ரொசீட் இன்ட்டு 2 steps. ஸோ 2 ஸ்டெப்பில் நம்ம இந்த டெஸ்ட் கேஸ் டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஒன் இஸ் we have to identify the equivalence class and then we have to choose one representative from each equivalence class. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிவைட் பண்ணுறோம்ல கிளாஸை, அதில் நம்ம ஒரு ஈக்குவலன்ஸ் கிளாஸை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அப்புறம் ஒவ்வொரு ஈக்குவலன்ஸ் கிளாஸுக்கும் நம்ம ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், ஸோ இப்போ நிறைய கிளாஸஸ் இருக்கும், கிளாஸில் எல்லாருக்கிட்டேயுமே போய் வந்து ஒருத்தர் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது கஷ்டம். ஸோ ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக 100 கிளாஸஸ் இருக்குன்னா 100 கிளாஸுக்கும் ஒருத்தரை நம்ம வந்து ரெப்ரசன்டேட்டிவாக சூஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து ஈக்குவலன்ஸ் கிளாஸில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டெஸ்ட் கேஸை டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ரெப்ரசன்டேட்டிவை சூஸ் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் இஸ் we have to define the test cases. ஸோ இதுதான் ஈக்குவலன்ஸ் கிளாஸ் பார்ட்டிஷனிங் டெஸ்டிங்கில் உள்ள 2 steps. How to identify equivalence class? ஈக்குவலன்ஸ் கிளாஸை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து கண்டிப்பாக ரெக்குவயர்மெண்ட், யூசர் நம்மக்கிட்ட கொடுத்த ரெக்குவயர்மெண்ட்டில் இருந்து தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். தென் இதில் வேலிட் கிளாஸஸ், இன்வேலிட் கிளாஸஸ். ஸோ வேலிட் அப்படிங்கிறது நம்ம கரெக்டான லீகலான இன்புட் வேல்யூவை கொடுத்தோன்னா, இன்வேலிட் இன்புட் அப்படிங்கிறது இப்போ 0 to 100ன்னு இருக்கும், பட் நம்ம இன்புட்டே வந்து -10, -20 அல்லது கேரக்டரில் ABC இந்த மாதிரி கொடுத்தோன்னா which is illegal அல்லது unacceptable input values. ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், ஒரு செட் ஆஃப் ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷன் கிளாஸஸ் இருக்குது. அதில் வந்து we consider valid input and invalid input. அதை நம்மளுடைய சாஃப்ட்வேருக்குள்ளே, நம்மளுடைய சிஸ்டம்குள்ளே நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் and it will produce output. அதுலேயுமே இன்வேலிட் இன்புட்டுக்கு இட் வில் ப்ரொடியூஸ் இன்வேலிட் அவுட்புட், வேலிட் இன்புட்க்கு தான் இட் வில் ப்ரொடியூஸ் வேலிட் அவுட்புட். ஹவு டு டிஃபைன் த டெஸ்ட் கேசஸ்? ஸோ ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷன் டெஸ்டிங்கில் நம்ம எப்படி டெஸ்ட் கேசஸை டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் we have to create a test case. ஸோ ஒவ்வொரு ஈக்குவலன்ஸ் கிளாஸுக்கும் நம்ம வந்து டெஸ்ட் கேஸை க்ரியேட் பண்ணிடணும். அப்புறம் ஒரு ஈக்குவலன்ஸ் கிளாஸுக்கும் நம்ம ஒரு யூனிக் நம்பரை அசைன் பண்ணணும். தென் வேலிட் கேஸா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இன்புட் நம்ம கொடுக்குறோம்ல, வேலிட் இன்புட் கொடுக்குறோம்ல, அந்த வேலிட் இன்புட் எல்லா டைப் ஆஃப் ஈக்குவலன்ஸ் கிளாஸஸையும் கவர் பண்ணிடுச்சா, நம்ம கொடுக்குற டெஸ்ட் கேஸ் எல்லா ஈக்குவலன்ஸ் கிளாஸையும் கவர் பண்ணிடுச்சா அப்படின்னு செக் பண்ணணும். அது வரைக்கும் அதை நம்ம ரன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம இன்னொரு நியூ டெஸ்ட் கேஸை எழுதி அதை அன்கவராக இருக்கிற ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண வைக்கணும். அப்படி நம்ம பாசிபிலிட்டியை நம்ம க்ரியேட் பண்ணணும். இது வேலிட் கேஸில். இன்வேலிட் கேஸில் இன்வேலிட் இன்புட்டாக நம்ம கொடுப்போம் டெஸ்ட் கேஸஸ், இன்வேலிட் இன்புட்ஸ் கொடுத்தா
அது வந்து என்ன பண்ணணும், ஈக்குவலன்ஸ் கிளாஸஸில் இன்வேலிடாக அதை வந்து கவர் பண்ணணும். அதுக்கப்புறமும் நம்ம ஒரு நியூ டெஸ்ட் கேஸ் நம்மளுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா எழுதி அதை ஏதாவது ஒரு ஈக்குவலன்ஸ் கிளாஸ்க்கு அதை கவர் பண்ணுற மாதிரி அந்த இன்வேலிட் டெஸ்ட் கேஸஸை நம்ம ரன் பண்ணி விடணும். ஸோ வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு டெஸ்ட் கேஸை க்ரியேட் பண்ணணும். ஒரு ஈக்குவலன்ஸ் கிளாஸுக்கும் ஒரு யூனிக் நம்பரை நம்ம கொடுத்துடணும். நம்ம க்ரியேட் பண்ண டெஸ்ட் கேஸை வேலிடா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம எல்லா ஈக்குவலன்ஸ் கிளாஸ்லேயும் அனுப்பி அது எல்லா பாசிபிலிட்டியும் செக் பண்ணிவிடும். ஸோ ஓகே, நம்ம சாஃப்ட்வேர் கரெக்ட் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம டெஸ்ட் பண்ணதில் இன்னும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு புது டெஸ்ட் கேஸ் தேவைப்படுது அப்படின்னா அதையும் எழுதி அன்கவர் இருக்கிற கவர் ஆகாத ஈக்குவலன்ஸ் கிளாஸஸை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதில் ரன் பண்ணலாம். இதே இது இன்வாலிட் இன்புட்னா நம்ம செக் பண்ணிவிட்டு திருப்பி நியூ டெஸ்ட் கேஸ் எழுதணுன்னா கவர் ஆகாத ஏதாவது ஒரே ஒரு ஈக்குவலன்ஸ் கிளாஸில் மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும் இன்வாலிட் இன்புட்க்கு. இப்படி தான் நம்ம டெஸ்ட் கேஸஸை டிஃபைன் பண்ணுறோம் ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷன் டெஸ்டிங்கில். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஒரு பாஸ்வேர்டு ஃபீல்டு க்ரியேட் பண்ணுறோம். ஸோ பாஸ்வேர்டுக்கு எப்போவுமே வந்து நம்ம ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், இன்டீஜர்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் அவங்க எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண முடியும். ஸோ இங்கே கண்டிஷன் என்ன அப்படின்னா 4 to 28 கேரக்டர்ஸ் தான் இருக்கணும். அதுவும் வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கணும், கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது, ஆல்ஃபபெட்ஸ் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம இதை எப்படி பார்ட்டிஷன் பண்ணலாம், கிளாஸஸாக ஈக்குவலன்ஸ் கிளாஸஸாக எப்படி நம்ம பார்ட்டிஷன் பண்ணலான்னா, வேலிட் இன்புட் அப்படின்னா 4 to 28, பிட்வீன் 4 and 28 வந்து வேலிட் இன்புட். அப்போ லெஸ் தேன் 4 வந்து இன்வேலிட் இன்புட், கிரேட்டர் தேன் 28 வந்து இன்வேலிட் இன்புட். ஸோ இதில் எப்படி நம்ம டெஸ்ட் கேஸை டிஃபைன் பண்ணுறோம், எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பாஸ்வேர்ட் கண்டெயின் 2 கேரக்டர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து லெஸ் தேன் 4, அப்போது விச் இஸ் இன்வேலிட். ஸோ த டெஸ்ட் கேஸ் ஃபெயில்ஸ். பாஸ்வேர்ட் கண்டெயின் 15 கேரக்டர்ஸ் அப்படின்னா விச் கம்ஸ் பிட்வீன் 4 and 28. ஸோ your test case pass. Then your password field contain 35 characters now which is greater than 28, so it is invalid, the test case fail. So again another example, there is a field called count. So in the count field la namakku vandu numerical field அப்படின்னு செட் பண்ணியிருக்காங்க. ஒன்லி இன்டீஜர் 0 to 255. ஆல்ஃபபெட்ஸ் வந்து ஸ்மால் லெட்டரோ கேபிட்டல் லெட்டரோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இப்போ நம்ம இதை எப்படி ஈக்குவலண்ட் கிளாஸஸாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, 0 to 25 வந்து வேலிட். ஸோ பிட்வீன் 0 to 255 வந்து வேலிட். லெஸ் தேன் 0 இஸ் இன்வேலிட், மோர் தேன் 255 இஸ் இன்வேலிட். அப்புறம் ஒரு 2 கேஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஸ்ட்ரிங் அல்லது கேரக்டர்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் இன்வேலிட், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அல்லது இல்லீகல் கேரக்டர்ஸாக இருந்தாலும் இன்வேலிட். இப்போ நம்ம டெஸ்ட் கேசஸ் எழுதணும். டிஃபைன் அண்ட் எக்ஸிக்யூட் த டெஸ்ட் கேசஸ். Enter -5, then it is invalid, fail. Enter 50, 0 to 255 குள்ள தான் 50 இருக்குது, so it is valid and it pass. 330 more than 255, so it invalid, fail. Enter any word into count. word ஏதாவது எழுதுறோம், நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஸ்ட்ரிங் வந்து இன்வேலிட்னு, ஸோ இட் ஃபெயில்ஸ். அப்புறம் ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா இட் ஆல்சோ ஃபெயில்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஈக்குவலன்ஸ் கிளாஸ் நமக்கு கொடுத்துருக்க ப்ராப்ளமை நம்ம இப்படி கிளாஸஸாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு டெஸ்ட் கேஸஸை நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கணும். அனதர் எக்ஸாம்பிள். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு போஸ்டல் சர்வீசஸில் பேமெண்ட் இருக்குது. ஸோ இவ்வளோ கிராம் ஆஃப் போஸ்ட் வந்து இவ்வளோ ருப்பீஸ் அப்படின்னு இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா 100 கிராம் வரைக்கும் இருக்கிற லெட்டர்ஸை வந்து நம்ம லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 10 கிராம் லெட்டர்ஸ், லைட் லெட்டர்ஸ் 0 to 10 கிராம் இருக்கிறது எல்லாமே வந்து $25. நெக்ஸ்ட்டு $40 அப்படின்னா 10 கிராமுக்கு நெக்ஸ்ட்டு 40னா 11 to 50 கிராம் வந்து $35. நெக்ஸ்ட்டு 25 கிராம் எல்லாத்துக்குமே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா 10 ருபீஸ் ஆட் பண்ணிகிட்டே வரணும். அப்போ 75னா 75லேருந்து அகெயின் நெக்ஸ்ட்டு 100 கிராம்னா 76லேருந்து 100 வரைக்கும் உள்ள கிராம்ஸ்க்கெல்லாம் 55 ருபீஸ். ஸோ அப்படியே ஒரு 10 ருபீஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டோம். 45லேருந்து 10 ருபீஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ இதில் ஏன் நம்ம 51 to 75, 76 to 100னா ஈச் 25 கிராம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிக்ளேர் பண்ண 50 கிராமுக்கு அப்புறம் ஒரு 25னா 51 to 75. அடுத்து ஒரு அப் டு 100ன்னு இங்கே ஒரு கண்டிஷன் இருக்குல்ல, அப்போ 100 இருக்குன்னா 76 to 100 அடுத்த ஒரு 25 கிராம். ஸோ 10 ருபீஸ் ஆட் பண்ணோன்னா $45, $55 வரும். அப்போ கிரேட்டர் தேன் 100னா அப்படி இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணல, அப்போ அது வந்து இன்வேலிட் இன்புட்.
ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லெட்டருடைய வெயிட் வந்து -5 கிராமாக இருக்குது அப்படின்னா தட் இஸ் இன்வேலிட். 6 கிராம்னா எஸ் இட் பாஸ். அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு? $25. 33 கிராம் தட் கண்டெய்ன்ஸ் $35. 64 கிராம்னா அதுக்கு நம்ம வந்து $45 பே பண்ணணும். தென் 88 கிராம்னா $55 you have to pay. 105 கிராம் அப்படின்னா the condition fails. Equivalence partition analysis. The advantages of equivalence partition technique, it reduces the number of tests, testing உடைய time reduce ஆகும், and it improved structured testing. The negative வந்து if misused technology we risk losing bugs. ஸோ பக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம சம்டைம்ஸ் மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங் இஸ் நோ ஸ்டாண்டலோன் மெத்தட் டு டிட்டர்மைன் டெஸ்ட் கேசஸ். ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தட் வந்து கிடையாது டெஸ்ட் கேசஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு. இட் ஹேஸ் டு பி சப்ளிமெண்டட் பை பவுண்ட்ரி வேல்யூ அனாலிசிஸ். ஸோ பிவிஏ டெக்னிக்குடைய சப்ளிமெண்ட் மாதிரி தான் நம்ம இந்த ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷன் டெஸ்டிங்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மட்டும் நம்ம தனியாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இங்கேயுமே வந்து பவுண்ட்ரி வேல்யூஸ் எல்லாம் நம்ம அசைன் பண்ணுறோம்ல, இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே அப்படின்னு. ஸோ இதை வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரியாக ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷன் டெஸ்டிங்கை பவுண்ட்ரி வேல்யூ அனாலிசிஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். If you have any doubts, leave your doubts in the comment section. Thank you.